சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது பண்ணை வீடு மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்ய நீதிமன்றத்திடம் அனுமதி ஒன்றை பெற்றுள்ளனர். துணை முதல்வர் என்ற காரணத்தினால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது வீட்டில் நேரடியாக சோதனை செய்ய முடியாது. நீதிமன்றத்தின் அனுமதியுடன் தான் சோதனை செய்ய முடியும். செந்தில் பாலாஜி அவர்கள் செய்த ஊழல் 1 கோடி அளவிற்கு வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துவிட்ட நிலையில் தனிப்பட்ட முறையில் அவர் மாதம் பல கோடிகள் ஊழலை செய்து கிட்டத்தட்ட அதிகாரப்பூர்வமாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 1 லட்சம் கோடி ரூபாய் தற்பொழுது வரி ஏய்ப்பு செய்திருப்பதாகவும், தமிழக டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் மதுபானங்களை கொள்முதல் செய்யக்கூடிய வகையில் அரசுக்கு செலுத்தக்கூடிய ஹலால் வரியை மத்திய அரசிற்கு செலுத்த தவறியதன் காரணமாகவும் கள்ள மார்க்கெட்டில் இருந்து மதுபானங்களை இறக்கியதாகவும் தற்பொழுது வரிசையாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் அனைத்து ஆவணங்களையும் கைப்பற்றியிருக்கிறார்கள். இதில் யாரெல்லாம் சிக்குவார் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு தகவல் ஒன்று கிடைக்கப்பெற்றுள்ளது. முதலில் செந்தில் பாலாஜி, 2வது திமுகவின் எம்பி ஜெகத் ரட்சகன், 3வதாக அமைச்சர் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது பெயரும் இதில் இடம்பெற்றுள்ளது. சுமார் மாதம் 250 கோடி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடத்தக்கூடிய அறக்கட்டளைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் கொடுத்ததாக வாக்குமூலமும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. அரசு அதிகாரிகள் பினாமியின் மூலமாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும், அப்பொழுதுதான் வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு அறக்கட்டளையிலிருந்து வரி செலுத்த விலக்கு ஏற்படும் என்பதை பயன்படுத்தி அந்த பணத்தை ரெட் ஜெயின்ஸ் மூலமாக படங்கள், தோல்வி படங்கள் அனைத்தையும் வெற்றி பணமாக மாற்றி அதில் குறிப்பிட்ட சதவீதம் மட்டும் வருமான வரித்துறையை செலுத்தி பல மோசடிகளை செந்தில் பாலாஜி மற்றும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இணைந்து செயல்படுத்தியிருப்பதாக தகவல்களை நம்மால் பார்க்க முடிகிறது. நிச்சயம் இன்று இரவிற்குள் செந்தில் பாலாஜி அவர்கள் வீட்டில் சோதனை செய்தது போல உதயநிதி ஸ்டாலின் அவர்களது வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகளை நடத்துவார்கள் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. மிக முக்கியமாக நாம் பார்க்கப்படக்கூடிய செய்தியாக இது அமைந்திருக்கிறது என்றால், ஏன் மிக முக்கியமான ஒரு தகவலையும் நாம் கூறுகிறோம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக பொறுப்பேற்றதற்கு மிக முக்கியமான காரணம், வரக்கூடிய அனைத்து ஊழல் பணங்களையும் ஸ்டாலின் சரியாக கையாளவில்லை. துணை முதல்வராக நாம் பொறுப்பேற்றால்தான் யார் யார் எந்தெந்த திட்டத்திற்கு எவ்வளவு கோடி இலாக்காக்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது, அதன் மூலம் லாபம் வரும் என்பதை பார்ப்பதற்கு